சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்ம பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ மகாபெரிவா சரணம். இன்றைக்கி பதிவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வேதம் எவ்வளவு வசதியானது. இன்றைக்கி நிறைய பேருக்கு வேதத்துக்கான ஒரு மகத்துவமே தெரியல. ஸ்ரீ மகாபெரிவா எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பா, வேதத்தை சம்ரக்ஷணம் பண்ணுங்கோ, வேதத்தை வளர்க்கணும், ஆற்றுல அப்பப்போ வேத பாராயணம் வச்சுக்கணும், வேதம் சொல்கிறவாளை, வேதம் அபியாசம் பண்ணுறவாளை, வேத பாடசாலை குழந்தைகளை நம்ம பராமரிக்கணும், வேத பாடசாலை குழந்தைகளுக்கு நம்மளாலான கைங்கரியங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். நிறைய பெரியவா இதுக்காக போராடினா, அப்படி தான் சொல்லணும். அந்த வேதம் எவ்வளவு உத்தமமானது, நம்ம வேதத்தை கேட்கறதுனால நம்மளுக்கு எவ்வளவு பலன் அப்படின்றது தான் இன்றைக்கி பதிவில் பார்க்க போகிறோம். வேத சப்தத்தை உச்சாடனம் பண்ணுறது எந்த அளவுக்கு தபஸோ அந்த மாதிரி தான் வேதத்தை கேட்கறதும் ஒரு தபஸ். எங்கேயாவது வேத பாராயணம் நடக்கிறதுனா நம்ம உட்காந்து கேட்குறோம் அப்படின்னா அது ஒரு தபஸ் தான். पुनस्त्वादित्या रुद्रावसावस्समिन्धतां पुनर्ब्रह्माणो वसुनीथ यज्ञैः तन्वं वर्धयस्व सत्याः सन्तु यजमानस्य कामाः स्वाहा. पुनस्त्वा पुनः पुनस्त्वादित्या पुनस्त्वादित्याः पुनरिति पुनः आदित्या आदित्या स्वात्वादित्या रुद्रा रुद्रा आदित्या स्वात्वादित्या रुद्राः आदित्या रुद्रा रुद्रा आदित्या आदित्या रुद्रा वसवो वसवो रुद्रा आदित्या आदित्या रुद्रा वसवः संवसवो रुद्रा रुद्रा वसवः संवसवो वसवः समिन्धता मिन्धता संवसवो वसवः समिन्धता मिन्धता मिन्धता सग्गा समिन्धता पुनः पुनरिन्धता सग्गा समिन्धता पुनः पुनः पुनरिन्धता मिन्धता पुनर्ब्रह्माणो ब्रह्माणः पुनरिन्धता मिन्धता पुनर्ब्रह्माणः. வேதத்தை நம்ம கேட்கணும் அப்படின்ற எண்ணம் வர்றதே ரொம்ப பெரிய விஷயம். வேத சப்தம் நம்மளை கேட்க வைக்கிறதுனால எவ்வளோ பெரிய நன்மைகள் இருக்குது அப்படின்னு அதர்வண வேதம் சொல்கிறது. இப்போது இங்கேருந்து ஒருத்தர் கோவிலுக்கு போகிறார், பகவானை சேவிக்கிறார். இவர் கோவிலில் போய் பகவானை பார்க்குறார். ஆனால் பகவான் இவரை பார்த்தாரா அப்படின்னு எப்போ தெரிஞ்சுக்கிறது? பகவான் இவரை அனுகிரகம் பண்ணாரா அப்படின்றதுக்கு என்ன அளவுகோல் இருக்குது? அதுக்கு அளவுகோல் வேதம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது எந்த இடத்துல வேத பாராயணம் நடக்கிறதோ நமக்கு தெரியலனாலும் அந்த இடத்துல வேத சப்தத்தை கேட்டுண்டு அங்கே உக்காந்து கண்ணை மூடிண்டு நம்ம கேட்குறோம் பாருங்கோ, அப்போது வேத பாராயணத்தை கேட்கும் ஒருவனை பகவான் அனுகிரகிக்கிறார் அப்படின்னு அதர்வண வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு வசந்தது வேதம். பகவான் நமக்குள்ளே இருந்து இந்த வேத பாராயணத்தை இவன் கேட்கணுன்ற புத்தியை நம்மளுக்கு கொடுத்துட்டாலே பகவான் அவரை அனுகிரகம் பண்ணிட்டார், பார்த்துட்டார் அப்படின்னு தான் அர்த்தம். சரி, எவ்வளவு நேரம் நம்ம உக்காந்து அந்த வேதத்தை கேட்குறோம் அப்படின்னா அந்த வேதம் நம்ம காதில் விழ விழ அதுக்கு அளவுகோலே கிடையாது. நம்ம கேட்கணுன்ற எண்ணம் வச்சுட்டு போய் உக்காடுறோம் பாருங்கோ, நம்மளுக்கு அந்த பகவானுடைய கடாட்சம் இல்லைன்னா நம்மளுக்கு அந்த இடத்துக்கு போய் உட்காரணும்னே தோணாது, கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்போம். பகவான்கிட்ட துவேஷம் இருந்தால் கூட பகவான் மன்னிச்சிடுவாராம். ஆனால் வேதத்து மேலே துவேஷம் இருந்தால் பகவான் நம்மளை மன்னிக்கவே மாட்டாராம். நம்ம ஒவ்வொருத்தருமே வேதத்தை கெட்டியாக பிடிச்சிக்கணும். திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறது ஆற்றுல சந்தர்ப்பம் அமையும் போது வேத பாராயணம் வச்சுண்டு எல்லாரையும் வேதம் சொல்கிறவாளை வர சொல்லி வேத பாராயணம் வச்சுக்கணும் அப்படின்றது. காயத்ரி மந்திரம்ன்றது ரொம்ப உயர்ந்த வேதம், அது ஆற்றுல வாரத்துக்கு ஒரு தரமாவது சொல்லுங்கோ அப்படின்னு எல்லாருக்குமே நம்ம சொல்லி புரிய வைக்கணும்.
நரசிம்ம அவதாரத்துக்கு முன்னாடி கூட பகவான் சொன்னார், யதா வேதேஷு, அதாவது எவன் ஒருவன் வேதத்தை நிந்திக்கிறானோ அவன் சீக்கிரமே நாசத்தை அடைவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அர்த்தம் தெரியலனாலும் நம்ம வேதம் கேட்கணும். நம்மளுக்கு புரியுதோ புரியலையோ, டயலாக் எதுவுமே தெரியலனா கூட வேற மொழி படங்களை 3 மணி நேரம் உட்காந்து பார்க்குறோம். பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த படத்தோட கேரக்டர் என்னென்னு தெரியுது. அப்போ 3 மணி நேரம் புரியாத ஒரு விஷயத்தில் அங்கே உக்காந்து ஏதோ தேவையில்லாத விஷயங்களை மனசை செலுத்துகிறோம். ஆனால் அதை விட வசதியானது வேதம். நம்மளுக்கு அர்த்தம் தெரியலனா கூட நம்ம உக்காந்து கேட்கணும். சரி, இப்போது இந்த வேதம் எப்படி நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணும் அப்படின்னா, அதோட பலன் எப்படி சித்திக்கும் அப்படின்னா, இப்போது பிரம்மச்சாரி பையனுக்கு உபநயனம் பண்ணுறோம். அப்போ அவனுக்கு என்ன சொல்லி கொடுக்குறா? பவதி பிக்ஷாந்தேஹி அப்படின்னு சொல்கிறா. அவனுக்கு அதுக்கு அர்த்தம் தெரியலனா கூட அவன் என்ன பண்ணுறான்? போய் பவதி பிக்ஷாந்தேஹி பவதி பிக்ஷாந்தேஹி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். அர்த்தம் தெரியாமல் சொல்கிறான். ஆனால் என்ன ஆறுது? அந்த ஒரு பாத்திரம் முழுக்க அவனுக்கு நிரப்பப்படுறது. தானியங்களாலையும் அரிசி இடுறதுனாலையும் நிரப்பப்படுறது. அந்த மாதிரி தான் நம்மளுக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் வேத சப்தம் கேட்குற இடத்துல நம்ம போய் உக்காந்து நம்ம காதால் அந்த வேத மந்திரத்தை கேட்கும்போது அர்த்தம் தெரிஞ்ச தேவதைகள், வேத தேவதைகள் அந்த இடத்துல இருப்பா இல்லையா, அவா நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவாளாம். தெரியாமல் இருந்தாலும் அர்த்தம் புரியலனாலும் இந்த குழந்தை இங்கே உட்காந்துருக்கான், இந்த குழந்தைய நம்ம குழந்தைய நம்ம ஸ்வீகரிச்சுண்டு அந்த குழந்தை கேட்குறதெல்லாம் நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேதத்துக்கு அந்த தேவதைகள் ஓடி அனுகிரகம் பண்ணுவாளாம். அந்த அளவுக்கு நம்மளோட ஆசைகள் தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பாளாம். அப்போது வசந்தது எது அப்படின்னா, புரியலைனாலும் புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய வேதம் தான். வேதாபியாசம் பண்ணுறவாளையும் வேத பாடசாலையில் இருக்கிற குழந்தைகளையும் மனசார அவளுக்கு நிறைய செய்யுங்கோ, நிறைய பண்ணுங்கோ. அந்த குழந்தைகள்லாம் நம்ம லோகத்தை காப்பாற்றுறதுக்காக, லோக க்ஷேமத்துக்காக தான் எங்கெங்கிருந்தோ பெற்றவாளெல்லாம் விட்டுட்டு வேதம் கற்றுக்கிறா. அந்த குழந்தைகளை நம்ம பராமரிக்கிறது பகவானுக்கு நம்ம செய்கிற மிகப்பெரிய கைங்கரியத்துக்கு சமமானது. எந்த அளவுக்கு பகவானுக்கு சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை விட அதிகமான பலன் வேத குழந்தைகளுக்கு பண்ணுறது மூலமாக கிடைக்கும். இனிமேவாவது கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளான முயற்சியில் எடுப்போம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ மகாபெரிவா சரணம்.